வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பாட்காஸ்ட் பேசையில் ஒரு புக்கை பற்றி சொல்லியிருந்தோம். இஸ்ரேல் பாலஸ்தீனோட ப்ராப்ளம் பற்றி அந்த புக்கில் இருக்கும்னு. அந்த புக்கோட நேமை கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியை. நிலமெல்லாம் ரத்தம், அந்த புக்கை பற்றி தான், அதில் இருக்க ஒரு சில பகுதிகள் பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கோம். சூப்பர். ஸோ யூஸ்வலாக இது சோலோ பாட்காஸ்ட்டாக வர வேண்டியது. ஆமாம். பட் இந்த தடவை நான் சும்மா ஒரு ஆடியன்ஸாக இருந்து கேட்டுக்க போகிறேன். ஆமாம், ஏன்னா நான் சோலோ பாட்காஸ்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதா இல்லை. சரி, சேர்ந்தே பண்ணலாம், டைம் கிடைக்க மாட்டேங்கல, சேர்ந்தே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு இதில். ஆமாம், நான் உங்களுக்கு பாட்டு பாடுதல் அந்த மாதிரி இதுக்கு உதவியாக இருப்பேன். இது ஆக்சுவலி உங்கள் 2 தடவை கேட்டுட்டீங்க தானே. நான் ஆல்ரெடி ஒரு தடவை இந்த புக்கை படித்து அப்போயே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது 2வது தடவை இந்த புக்கை படித்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பாட்காஸ்ட்டுக்காக ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணலையும் கூட கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிட்டேன். ஸோ 3வது தடவை அந்த கதையை கேட்குறீங்க. சரி, நான் வந்துட்டேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். சரி, கொடுங்க. தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, என்னை தேனியே நாடும் ஓனியே வருவாய் தினம். தப்பாக பாடி தான் மன்னிச்சிருங்க. ஏன் இந்த பாட்டு இருக்குன்னா, இதில் இஸ்ரேல் பாலஸ்தீன் ப்ராப்ளம் பற்றி இந்த புக்கு வர்றதில் ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் இயேசு, அந்த யூதர்கள், கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பகுதியை தான் இன்றைக்கி நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதனால இந்த பாட்டோட ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், அந்த வில்லுப்பாட்டுக்கார மாதிரி நான் உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதான் இதில் இந்த கதை நான் கேட்டதை வச்சு என்னோட இதையும் சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு ஆக்ஷன் மூவிக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு விஷயங்கள். KGF மூவி மாதிரிலாம் எடுக்கலாம் அந்த படமாக. அந்த மாதிரி சில உணர்ச்சிகரமான கட்டங்கள், ஒரு இன்ஸ்பிரேஷன் பாகுபலி 2 மாதிரி அப்படி பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் இருக்குது. தவறாமல் கேளுங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட். ஏன் எனக்கு இந்த புக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் என்ன பிரச்சனைன்றதுக்கு முன்னாடி புராண காலத்திலேருந்து, இதிகாச காலத்திலேருந்து, வரலாற்று காலத்திலேருந்து இந்த யூதர்கள் எப்படிலாம் என்னெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கு, அவங்க யார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல வந்திருப்பாங்க. ஸோ அப்படிலாம் சொல்ல வரையில் பயங்கர ஒரு சூப்பரான இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கும். சார் எப்படி இப்படி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு நிறைய இடத்துல. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இல்லை, அது ஏதோ பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அப்போயே அவங்க திங்கிங் எப்படி இருந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, அதெல்லாம் படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதான் ஒரு 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 படம் பார்க்குற மாதிரியான ஒரு இதுதான். இது வரைக்கும் நான் படித்ததில்லை. நான் ஒரு 10-15% ஆஃப் த புக் படிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த மாதிரி தான் சூப்பர் இன்சிடென்ட்ஸ்லாம் நிறையா வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு வயசான தாத்தா இருக்கார். அவர் பேர் ஆப்ரஹாம். அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவர் தாத்தா ஆக்சுவலி 80+ இருக்கார். அவங்களுக்கு குழந்தை இல்லை. இவருக்கு குழந்தை இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமாகவே இருந்திருக்கு. ஸோ அவங்க மனைவியே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பொண்ணை, வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை அந்த தாத்தாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த வருஷமே குழந்தையும் பிறந்துடுது. ஆனால் இந்த மனைவிக்கு ரொம்ப பொறாமையாயிருது. குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னோடனே, நமக்கு பிறக்கலையே, இவளுக்கு பிறந்துருச்சே அப்படி சொல்லிட்டு ஒரு இது வந்துடுது. ஸோ அந்த வேலைக்காரவங்க, அவங்களுக்கு அந்த 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தை இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேர் தான் இஸ்மாயில். ஸோ இஸ்மாயில்ன்றவங்க இருக்காங்க. இந்த தாத்தா இருக்கார்ல, இந்த தாத்தாவுக்குமே என்னென்னா, நம்ம முதல் மனைவிக்கு குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி இருக்கையில் கொஞ்சம் இன்னமும் இந்த தாத்தா இன்னமும் தாத்தா ஆகுறாரு. அப்போது அவரோட கனவுல கடவுள் சொல்கிறாரு, உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும், அதுவும் உன்னோட முதல் மனைவி மூலயமா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணுன்னு. இந்த வயசுலையா அப்படி நினைக்கிறாரு. ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஸோ அந்த குழந்தையோட பேர் தான் ஐசக், அந்த முதல் மனைவிக்கு பிறக்கிறது. இவங்க முதல் மனைவிக்கும் குழந்தை பிறந்தோடனே ரொம்ப சண்டை வந்துடுது வீட்டில். உடனே இந்த தாத்தா என்ன சொல்லிடுறாரு, அந்த செகண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு, நீ உன் பிள்ளை எல்லாம் கிளம்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா இவருக்கு முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைய தான் வாரிசாக இவர் நினச்சிக்கிறாரு. 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தைய அந்த மாதிரி நினைக்கல, நீயும் இந்த மாதிரி போயிரு, அவள் சொன்னான்னா நான் உன்னையே கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி போக சொல்லிடுறாரு. ஸோ இந்த இஸ்மாயில், ஐசக் 2 பேர் இருக்காங்கள்ல, இந்த இஸ்மாயில் ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை, அதாவது செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தை. அந்த ஒய்ஃபும் அந்த இஸ்மாயிலும் போயிடுறாங்க. அந்த நாட்டை விட்டே போயிட்டு வேற ஒரு பகுதியில் இருக்காங்க. இந்த முதல் மனைவிக்கு பிறந்தவங்க அவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஸோ இந்த இஸ்மாயில்னு சொல்கிறாங்கல்ல,
இவருடைய வம்சாவளியாக வர்றவங்க தான் அரேபியர்கள். இந்த ஐசக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அவருடைய வம்சாவளியாக வந்தவங்க எல்லாரும் தான் யூதர்கள். ஸோ இப்படி தான் இது. இந்த கதை வந்து ஆக்சுவலாக 3 இதுலேயுமே இருக்குது. யூதர்களோட அந்த புனித நூல்னு சொல்லுவாங்கள்ல, பைபிள் மாதிரி அவங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, அதுலேயும் இருக்குது. அரேபியர்களோட இஸ்லாமிசம் அங்கேயும் இந்த கதையோட இது இருக்குது. பைபிள்லேயும் பழைய ஏற்பாடில் இந்த கதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றா இப்படி வர்றது தான். இப்படி நடந்துட்டுருக்கையில் இப்போ யூதர்கள்லேருந்து கிறிஸ்டியானிட்டி எப்படி வந்துச்சுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ ஆக்சுவலாக யூதர்கள்ன்றது இருக்குல்ல, அவங்க அந்த மதம் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மதமாக இருந்திருக்கு. இவங்க எல்லாமே பாலஸ்தீன் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ இருக்க பாலஸ்தீன் கிடையாது. அப்போ வந்து பாலஸ்தீன் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. ரொம்ப நிறைய நிலப்பரப்போட நிறைய இப்போ இருக்க நிறைய நாடுகள் சேர்ந்து எல்லாமே பாலஸ்தீனமாக தான் இருந்திருக்கு. அதுக்குள்ளே ஜெருசலேமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அது இருந்திருக்கு. அப்புறம் அது யார், பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்தாங்கல்ல, அவங்க வந்து சண்டையெல்லாம் போட்டு பிரித்து அப்போ தான் வந்து அரேபிய நாடுகள் நிறைய வந்துருச்சு. தனித்தனி நாடுகள் ஆயிடுச்சு. எகிப்து அது இதுன்னு எல்லா நாடும் வந்துருச்சு. அதில் இவங்க யூதர்களுக்கு தனியாக கொடுக்கப்பட்டது தான் இஸ்ரேல். அந்த மாதிரி ஒன்றை பிரித்து கொடுத்துட்டு அவன் போயிட்டான். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அரேபியர்கள் தான் அங்கே மெஜாரிட்டி இருந்திருக்காங்க, அதில் யூதர்களும் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவங்க ஒருத்தவங்க தான் ஒரு ஸ்ட்ராங்கான மதமாக இருந்திருக்காங்க, யூதர்கள் தான். ஏன்னா இவங்க கிட்ட தான் ஒரு கல்ச்சர் இருந்திருக்கு, ஒரு ரிலீஜியன் ஸ்ட்ராங்கான ஒரு பேசிஸ் இருந்திருக்கு. இதுதான் ஒரே கடவுள்ன்ற ஒரு இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு மொழி இருந்திருக்கு, ஹீப்ரு அவங்களோட மொழி. அதில் தான் வந்து அவங்க அந்த புனித நூல்லாம் எழுதுகிறாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அரேபியர்களுக்கெலாம் என்னென்னா சிறுதெய்வ வழிபாடுன்னு சொல்கிறாங்க. நிறைய குட்டி குட்டி தெய்வங்களாக வச்சு அந்த மாதிரி அப்போ அவங்க அதை தான் வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு. இவங்களோட நம்பிக்கை என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த இறை தூதர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க இவங்க குலத்தில் பிறப்பாங்க. இவங்க குலத்தில் அப்படி ஒருத்தவங்க பிறக்கிறப்போ சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் அவங்களோடது. ஸோ இந்த மாதிரி நிறைய இறை தூதர்கள்லாம் வந்துட்டே தான் இருந்திருக்காங்க. என்ன சொல்ல, மோசஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு, நோவான்னு நினைக்கிறேன், அந்த பெயர் கொண்டவங்கலாம் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ஜீசஸ். இந்த யூதர்கள் வம்சாவளியில் வந்த ஒருத்தர் தான் ஜீசஸ். அவருக்கு வந்து ஜோஷுவா, அவருடைய ஹீப்ரு மொழியில் அவருடைய பேர் வந்து ஜோஷுவா. ஆக்சுவலாக ஜீசஸ் பிறக்கிறப்போ அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் வந்து ஹெரால்டுன்னு ஒரு மன்னர். அந்த ஹெரால்டுங்கிறவர் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு கொடூரமான மன்னராக இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, யூதர்கள் வந்து மன்னரை விட ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கிறவங்க வந்து அந்த யூத மதகுருமார், அவங்க தான் வந்து பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த நாட்டுக்கு வந்து இந்த ஜெருசலேமுக்கு வந்து இதுவாக தான் இருந்திருக்காரு, கவர்னராக இருந்திருக்காரு. அப்போ அவர் ஏதோ ஒரு தண்டனையோ ஏதோ ஒன்று கொடுக்குறப்போ இந்த இந்த யூதர்கள் இருக்காங்கல்ல, யூத மதகுருமார்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அவர் வேறு ஏதோ ஒரு தண்டனையை நிறைவேற்றினதுக்கு நீ எப்படி பண்ணலான்னு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ இவர் வந்து நாட்டை விட்டே தப்பிச்சு வேறு நாட்டுக்கு போய் அந்த நாட்டு மன்னரோடு சேர்ந்து திரும்ப இங்கேயே படையெடுத்து வந்து இந்த நாட்டுக்கே மன்னன் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஆயிடுவார். இவர் ஒரு செல்ஃபிஷான ஆளாக இருப்பார். உதவி பண்ணவங்களுக்கே ஒருத்தவங்க உதவியோடு தான் இந்த நாட்டை பிடிச்சிருப்பார். அவனையே எதிர்த்து மறுபடியும் இது பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஆளாக இருப்பார். இவருக்கு என்ன காண்டுன்னா, அவரும் ஒரு யூதர் தான், ஆனால் அவருக்கு என்னென்னா, எனக்கே நீ மரண தண்டனை கொடுக்குறல்ல அப்படின்ற அளவுக்குள்ள அவர் அந்த மாதிரி இருக்கனால பயங்கர காண்டாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட ஆட்சியில் வந்து அப்போ தான் வந்து இயேசு பிறக்கிறாரு. ஸோ இவரோட ஆட்சியில் பிறக்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு, மக்களுக்கான தலைவன், மக்களை ஆளக்கூடிய ஒருத்தன் வந்து இந்த இடத்துல பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்கிறாங்க. இவர் வந்து மக்களை ஆள பிறந்திருக்கான்னா இவர் டேரெக்டாக எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறான்னா, அப்போ நம்ம பதவிக்கு ஆபத்து, அது எவனாக இருந்தாலும் அவனை கொல்லு அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அவனை கொல்றதுக்காக, இயேசுவை கொல்றதுக்காக ஆள்லாம் அனுப்பிடுறாரு. ஸோ இது தெரிஞ்ச இயேசுவோட அம்மாவும் அப்பாவும் அவரை கூப்பிட்டுட்டு வேறு நாட்டுக்கு போயிடுறாங்க. ஐ திங்க் எகிப்தோ எங்கேயோ போயிடுறாங்க, அந்த மாதிரி போயிடுறாங்க. ஸோ போனோடனே
இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த பெத்லஹேம்ல தானே பிறக்கிறாரு இயேசு. அந்த பெத்லஹேம்ல வந்து பெத்லஹேம் நகர். அங்க இருக்கிற 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையுமே கொல்ல சொல்லிடுறாரு. எல்லாரையும் கொண்டுறாரு. கிட்டத்தட்ட நம்மளோட கண்ணன், கிருஷ்ணர், கம்சன் அந்த மாதிரி இவர் எல்லாரையும் கொல்ல சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கா. இந்த அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த ஹெரால்டு மன்னர்ன்னு இருக்கார்ல, அவர் வந்து யூதர்களில் ரொம்ப முக்கியமாக இன்னமும் அவங்களோட இதில் இருக்கார். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பழமையான கோவில் ஒன்று இருக்குது. அது வந்து ஜெருசலேம் நகரில் இருக்குது. அது முன்னாடியே இடிஞ்செல்லாம் போயிடுச்சு. 2வது முறையாக இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு கட்டினவர் இந்த ஹெரால்டு மன்னர் தான். அவர் அந்த வேலை பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய கட்டடக்கலை அதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விவசாயத்தை வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காரு. அந்த அந்த பாலஸ்தீனே வந்து ஒரு வறண்ட பூமியாக டெசர்டட் ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ இவர் தான் வந்து அங்கே எப்படி இந்த சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து விவசாயத்தை வந்து முன்னேற்றிருக்காரு. ஸோ இவர் கொடுமையான ஒரு ஆட்சி பண்ணுற மன்னராக இருந்தாலும் இந்த 2 விஷயம், அந்த கோவிலை திருப்பி கட்டினாரு, அப்புறம் விவசாயம் கொண்டு வந்தார் இல்லையா. ஸோ இன்ன வரையுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க யூதர்கள் வந்து விவசாயத்துல எல்லாம். ஸோ அதனால இந்த 2 விஷயத்துக்காக இவரை இன்னுமே அவங்களுடைய வரலாற்றில் இவர் வராரு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போது இயேசு போயிட்டார் இல்லையா, திரும்ப அவர் உள்ளே வரதே வந்து அவரோட பேரண்ட்ஸ் வந்து அவரை மறுபடியும் இந்த நாட்டுக்கு கூட்டு வரையில இந்த ஹெரால்டுன்ற மன்னன் இறந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டிகிட்டே வராங்க. அப்பையும் ஹெரால்டோட பையன்தான் அந்த நாடை ஆட்சி பண்ணுறாருன்னு தெரிஞ்சோன்னே அந்த நகரத்துக்கு வரல, இஸ்ரேலுக்குள்ளே வரவே, லைக் ஜெருசலேமுக்குள்ளே வரவே இல்லை. அவங்க வேற ஒரு நகரத்தில் தான் இருக்காங்க. இதுவரை கதை புரிஞ்சா அவங்களுக்கு? எனக்கு புரிஞ்சு. தூங்கிடாதீங்க. ஸோ வேற ஒரு நகரத்துக்கு தான் அவங்கள கூட்டு போகிறாங்க. ஜீசஸ் வந்து அவருடைய யங் ஏஜில் தான் இங்கேயே வராரு. இந்த அதான் நான் கதை சுருக்கம் சொல்கிறேன். ஹெரால்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, அங்கே இயேசு பிறந்துட்டாரு. ஹெரால்டு என்ன பண்ணுறாருன்னா இயேசுவை கொல்லணும்னு பார்க்குறாரு. இயேசு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, அங்கே வளர்ந்துட்டு திருப்பி வந்துட்டாரு. அவ்வளோதானே கதை. ஓகே, இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சொல்லுமா. அதான் யூதர்கள்ல தான் இவர் பிறந்தாரு. புரியுது. அவங்க எல்லாமே யூதர், இயேசுவே யூதர் தான். ஆமா. ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்களா. பிகினிங்கில் வந்து ஜீசஸ் வந்து எப்படி இருக்காருன்னா, அவர் ஒரு பக்தி வாய்ந்த ஒரு இளைஞராக கோயிலுக்கு போகிறது வர்றது அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மனிதகுமாரன்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறாரு. இயேசு வந்து எப்படி பேசியிருக்காருன்னா, நான் தான் மனுஷகுமாரன், நான் தான் அந்த அவதாரம், அதாவது அவதாரம்னு நம்ம சொல்லுவோம், இவங்க வந்து அது தேவ தூதரா அந்த மாதிரிலாம் ஒரு டேர்ம்லாம் யூஸ் பண்ணாங்க. நான் தான் அது அடுத்த ஆள் அப்படின்ற தீர்க்கதரிசி, அது நான் தான் சொல்லாமல் இறைவனால் வந்து மனிதகுமாரனுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி தான் அவருடைய அது என்ன சொல்லுவாங்க, அவருடைய போதனைகள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து அவர் ஒரு 3rd பர்சனாக தான் பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாரு. அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையாளராக இருக்கார். இவங்களுக்கு வந்து நிறைய யூதர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருந்துருக்காங்க, அதுலேருந்து கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவர் இருந்திருக்காரு. அப்புறம் மெயினாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மேஜிக்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்கிறதுக்கு, நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இது வந்து பண்ணுறாங்களே இயேசுவின் பெயரால் சாத்தானே அப்பாலே போ, அது எனக்கு தெரியாது, ஆனால் அவர் நிஜமாவே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பண்ணப்போ இது வந்து அந்த பீப்புளுக்கெல்லாம் வந்து அதுவும் என்ன சொல்ல, ஒரு ஏழ்மையான மக்களுக்கெல்லாம் பயங்கர கனெக்டடாக இருக்கார் அவர். இவர் தான் வந்து அடுத்த அந்த யூத குலத்தில் வந்து அடுத்த தீர்க்கதரிசி அப்படி சொல்லியிருக்காங்க. யூத குலமே வந்து இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசிக்காக வெயிட் பண்ணி அப்படி வர்ற குலம்தான். ஆனால் இந்த யூத மதகுருமார்கள் வந்து இவரை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா இவர் வந்து அவங்க ஒரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் மீறலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லைன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. மெயினாக ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, யூதர்கள் வந்து வெள்ளிக்கிழமையானா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, அது அவங்களோட ஓய்வு நாள். அந்த நாளில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி தான் கும்பிடணும், இறைப்பணி பண்ணுறது தான் அவங்களுடைய டாஸ்க்கு, அன்னைக்கு ஃப்ரைடேயோட டாஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளில் வந்து ஒரு நடக்க முடியாதவரை நடக்க வச்சிடுறாரு இயேசு. உடனே நீ எப்படி அப்படி பண்ணலான்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா,
ஒரு உங்களுக்கு வெள்ளிக்கிழமைனா ஒரு ஆட்டுக்குட்டி, உங்கள் ஆட்டுக்குட்டி போய் குழிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அதை தூக்கி விட மாட்டிங்களா? ஆட்டுக்குட்டியை விட மனுஷனும் மேலானவன் தானே, அவனை நான் நடக்க வைக்கிறது என்ன தப்பான்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ மதத்தை வந்து நிறைய இடத்துல நீங்கள் மீறலாம், அதாவது மத கோட்பாடு இவங்க வச்சுருக்காங்களே அதெல்லாம் மீறலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி பண்ணாலும் எல்லாம் ஓகே தான், கடவுள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாருன்றத அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மதகுருமார்கள்லாம் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அதுலேயே இவருக்கு சில விமர்சனங்கள்லாம் இருந்திருக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள்ல எல்லாம். ஸோ அது பிடிக்கல. இன்னொன்று என்னன்னா, அவர் வந்து இவங்களோட இந்த ஒரு கோவில் இருக்கு இல்லையா, இந்த ஹெரால்ட் மன்னர் கட்டண கோவில், அதை வந்து அது இடிக்கப்படும்னு அவர் சொல்லிட்டார். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இவரை வந்து அதே மாதிரி அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, இவர் நான் தான் மனுஷகுமாரன் சொல்லவே இல்லை, அது ஒரு 3வது மனுஷனாக தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஸோ இவர் கிடையாது அப்படின்ற மாதிரி மதகுருமாட்கள் தான் இவரை எக்ஸெப்ட் பண்ணிக்கல. ஸோ இவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும், இவரை வந்து கொல்லணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. இவரை கொல்றதுக்கு நிறைய இடத்துல முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இவர் வந்து தப்பிச்சு போயிட்டே இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கரெக்டான காரணமாக என்ன கிடச்சிருச்சுன்னா, இந்த கோவில் வந்து இடிபடும்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் வந்து நான் இடிப்பேன்லாம் சொல்ல, கோவில் வந்து இந்த மாதிரி இடிச்சிருவாங்க, அது நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதை எப்படி இவர் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவரை பிடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இவர் அரெஸ்ட் ஆக போறாருன்னு இவருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போதான் வந்து அவருடைய சீடர்கள் ஒரு 12 பேரோட சேர்ந்து அன்னைக்கு இரவு விருந்தை வந்து அவர் சாப்பிட்றாரு. அப்போதான் வந்து அந்த 30 அவர் பேர் வந்து மறந்துட்டேன். யோவானா யாரோ 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தாரு. ஆமாம், 30 காசுக்காக அவர் இயேசுவை வந்து காட்டி கொடுத்துட்டாரு ஒரு சீடன் வந்து. அவருடைய பேர் மறந்துட்டேன். யூதாஸ். அவர் வந்து அதாவது இந்த யூதர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. யாரை வந்து இவர் நெருங்கி முத்தமிடுறாரோ அவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்லிட்டு இவரும் போய் நெருங்கி போய் முத்தமிட்டுறாரு. அந்த 30 காசை வாங்கிட்டு அவரை காட்டி கொடுத்துட்றாங்க. அவரை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இவரை கொல்றதுக்கான ரீசன்லாம் இவங்க கிட்ட இல்லை. ஸோ ஒரு பொய் சாட்சி ரெடி பண்ணிடுறாங்க. என்னன்னா, நான் வந்து இந்த கோவிலை இடிச்சிருவேன், இடிச்சிட்டு 3 நாளில் என்னால் திருப்பி கட்ட முடியும், நான் பெரிய ஆளுன்ற மாதிரி இயேசு சொன்னதா அவங்க பொய் சாட்சி சொல்லிடுறாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. பொய் சாட்சி சொல்லி மரண தண்டனையும் வாங்கிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த யூத மதகுருமாட்கள் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. சும்மா ஒரு பேருக்காக சரி அந்த மன்னர்கிட்ட கேட்கணுமேனு மன்னர்கிட்ட போய் கேட்குறாங்க, இவரை கொல்ல போகிறோம் இதான் ரீசன்னொன்னே. மன்னருக்கு தெரியுது இது ஒரு ரீசனே கிடையாது, இப்போ இதுக்காகலாம் கொல்ல முடியுமான்ற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இயேசுவை கொல்லணும், அவரால் யூத குலத்துக்கே அழிவு அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தோன்னே, சரி ஓகே மக்களோட முடிவு தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் மரண தண்டனை கொடுத்துட்றாரு. ஸோ அந்த காட்டி கொடுத்தவர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த மரண தண்டனை நிறைவேறதுக்கு முன்னாடியே அவர் ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகி ஒரு ஒரு புனிதமான ஒரு மனிதரை போய் நம்ம இந்த மாதிரி காட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். ஆனால் இன்ன வரையும் அவர் அதுக்காக ஃபீல் பண்ணாரு, தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாருன்றதெல்லாம் பெருசாக அறியப்படுறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு யூதர் வந்து இயேசுவை காட்டி கொடுத்துட்டார் அப்படின்னு, யூதர்கள் தான் இயேசுவை கொன்னாங்க அப்படி, அது மட்டும்தான் இன்ன வரையுமே இருக்கு. ஸோ இது எந்த காலத்துலயோ நடந்தது, இன்ன வரையுமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, கிமு. ஆமாம், அப்போ இருந்து இன்ன வரைக்குமே அது மட்டும்தான் நிலச்சி இருக்கு. ஸோ இதை வந்து அதான் இது நமக்கு தெரியுமே, இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க, அவர் இறந்துடுறாரு. அதுலேருந்து 3வது நாள் வந்து உயிர் தெளிந்து வந்துடுறாரு, விண்ணுலகம் போயிடுறாரு. இதுதான் கதை. ஸோ இதில் என்னன்னா, இந்த யூதர்களோட நம்பிக்கை என்னன்னா, அவங்களுடைய அந்த தேவதூதர் இருக்கார்ல, அவர் செத்தது தான், அவர் இறந்துட்டார்னா அவ்வளோதான், இறந்துட்டாரு. திரும்ப அவர் உயிர் தெளிந்து விண்ணுலகம் போகிறது அதெல்லாம் அவங்க நம்பிக்கையில் கிடையவே கிடையாது. ஸோ அது இந்த காலகட்டம் நடக்கும்போது கிறிஸ்துவமே இல்லை, ஏன்னா கிறிஸ்துவமே இல்லை. ஆமாம். ஸோ அப்படி அதுதான் அவங்களோட நம்பிக்கை. அப்போது இயேசு ஒரு தேவதூதரே இல்லை அப்படின்றது தான் யூதர்களோட நம்பிக்கை. இன்னும் சில பேர் இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க இந்த ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க 2ஆக பிரிகிறாங்க. இவர் வந்து தேவதூதர் இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாருமே யூதர்களாகவே இருந்துடுறாங்க. ஸோ இல்லை இவர் தான் அந்த மாதிரி
ஒரு புனித ஆத்மா, இவர் திரும்ப உயிர் தெளிந்து அந்த மாதிரி விண்ணுலகம் போனார், இப்படி சொல்ல ஆரம்பிச்சவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியா உருவாகுறாங்க. இந்த இடத்துல தான் ரெண்டா பிரியுது. அந்த யூதர்களும் கிறிஸ்டியானிட்டியும் மாறுது. ஆக்சுவலா இங்க கிறிஸ்டியனா ஆமா கிறிஸ்டியன்ஸா மாறுறவங்களே வந்து யூதர்கள் தான். யூதர்கள்ல இருந்தவங்கல்ல இயேசுவை நம்புறவங்க கிறிஸ்டியன்ஸ் ஆயிட்டாங்க, நம்பாதவங்க யூதர்கள் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு 2 இதாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஸ்ப்ளிட் ஆகுறதுல என்ன ஆகுதுன்னா, யூதர்களுக்கு கிறிஸ்டியானிட்டியே பிடிக்கல. அவர் வந்து இந்த கோயில் இடிப்பேன்னு சொன்னது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதே மாதிரி அவங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்க மக்கள் தனியாக போயிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, மக்கள் மத்தியில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. ஜேம்ஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த இயேசுவோட அந்த போதனைகள்லாம் பரப்புறதுக்கு ஜேம்ஸ்ன்னு ஒருத்தர், அப்புறம் பால்னு ஒருத்தர், இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா இதை பரப்புகிறாங்க. ஊர் ஊராக போய் நாடு நாடாக போய் பரப்புகிறாங்க, இதை பற்றி சொல்கிறாங்க, இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வராங்க. அது என்னென்னா அதில் தான் இதை பற்றி நம்ம பேசல தான் அந்த இன்னொரு பாட்காஸ்ட்டில் கூட பேசியிருந்தோம். ஆக்சுவலாக இவங்க வந்து எந்த மொழி கிறிஸ்டியானிட்டி வந்து எங்கே போய் அதை ஸ்ப்ரெட் பண்ணுதோ அவங்க மொழி தான் பேசுது, அந்த மொழியில் பேசி வந்துடுது, அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிடுது. நம்ம ஊர்ல மேரி மாதா விளக்கெல்லாம் இருக்கும், இங்கே இருக்க யூஎஸ்ல இல்லை. கரெக்ட். ஸோ அந்தந்த லொக்காலிட்டிக்கு ஏதாப்புல அடாப்ட் ஆகிக்குது. இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டா கிறிஸ்டியன்ஸே மலையாள கிறிஸ்டியன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க. தமிழ் கல்ச்சரோட தமிழ்லேயே வேற வேற மாதிரி இருப்பாங்க. அந்த என்னது ஏதோ ஒரு ஊர் உண்ட கடற்கரை ஒரு நாகப்பட்டினம், அங்கே வேற மாதிரி இருப்பாங்க. புனித மாதா அவங்க அம்மாவை கும்பிட்ற இயேசுவோட அம்மா மேரி அவங்களை கும்பிடுறவங்க வேற மாதிரி நிறைய இருக்காங்கல்ல. ஸோ என்னன்னா இவங்க ஆக்சுவலாக பரப்புறாங்க, போய் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் ஜாயின் பண்ணுங்க, இயேசுவை ஃபாலோ பண்ணுங்கன்றதை இவங்க அப்போ இருந்தே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா அந்த ஜேம்ஸ்ன்றவர் அவங்களெல்லாம் வந்து கல்லால் அடிச்செல்லாம் கொள்றாங்க யூதர்கள். ஸோ இது வந்து இன்னும் கூட அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருது. இவர் இயேசுன்னு ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசுகிறத கல்லால் அடிச்சு பேசுறதுக்கே கல்லால் அடிச்சு கொள்றாங்கன்னா அப்போ அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மக்களுக்கு வருது, மக்கள் அப்படியே மாற ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே அரேபியர்கள் தானே, அரேபியர்களும் யூதர்களும் தான் இருக்காங்க. யூதர்களில் பாதி பேர் கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. அரேபியர்களுக்கு இன்னும் இஸ்லாமிசமே வரல, அங்கே இன்னும் நபிகளே வரல, அவங்க சிறுதெய்வ வழிபாட்டில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களையும் நிறைய பேர் இவங்க மாற்றிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கையில் இது இவங்களுக்கு பிடிக்கல. இதில் நடுவில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, ஹெரால்டு மன்னர் இருந்த வரைக்கும் தான் இது மன்னர், இது வந்து யூதர்களோட நாடு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ரோமன் எம்பையருக்குள்ளே தான் எல்லாமே வருது. ஹெரால்டும் ரோமன் எம்பையருக்குள்ளே தான் இருந்தார், ஆனால் அவர் மன்னராக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஹெரால்டோட பையனே வந்து கவர்னராக மட்டும்தான் அந்த நாட்டுக்கு இருந்திருக்காரு, கவர்னராக இருக்கார். ஆனால் மன்னராக வேற ஒருத்தவங்க தான் இருக்காங்க, ரோமன் எம்பையரை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த ரோமன் எம்பையரில் ஒரு மன்னர் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வேற எதையும் கும்பிடக்கூடாது, நான் தான் என்னத்தான் கும்பிடணும், நான் மன்னனை தான் நீ கும்பிடணும், உன் யூதர் கோயிலில் கொண்டு வந்து ஏன் சிலையை வை, அவங்க வந்து உருவ வழிபாடே பண்ண மாட்டாங்க யூதர்கள். ஸோ ஏன் சிலையை வை, என்ன தான் கும்பிடணும், நான் தான் இங்கே கடவுள்ன்ற மாதிரி ஒரு இதை பிறப்பிக்கிறாரு. இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலி என்ன சொன்னாலும் இவங்களுக்கு இஷ்யூவாகவே இல்லை, எல்லாத்தையும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஆனால் இவங்களுடைய ரிலீஜியஸ்குள்ளே வரையில இவங்களுக்கு பிடிக்கல, இவங்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிலாம் கும்பிட முடியாது, எங்கள் இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், நீ எப்படி மாற்றி சொல்லலான்னு அந்த இது வந்துட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கையில் அந்த கவர்னர் இருக்கார் இல்லையா, அவர் போய் பேசுகிறாரு, அவர் போய் இந்த ரோமன் எம்பையர்கிட்ட போய் பேசுகிறாரு, நாங்கள் வந்து உங்களை ரெஸ்பெக்ட்லாம் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் உங்களை சாமியாலாம் கும்பிட முடியாது, ஸோ இதுதான் எங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃபு, இப்படி தான்றதை சொன்னோன்னா அந்த மன்னரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒத்துக்கிறேன், நீ என்னையெல்லாம் கும்பிட வேணாம், நீ உன்னோடதையே ஃபாலோ பண்ணிக்கோ, ஆனால் இந்த போராட்டம்னு வந்தானுங்கல்ல அவனுங்களெல்லாம் நான் கொன்றுவேன்ட்டார். அதை நீ தேச துரோகம், அது நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அங்கே தான் யூதர்களை வந்து அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது நடக்குதா. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே இருந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த மன்னரையே வந்து வேற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு, மறுபடியும் ரோமன் எம்பையர் தான், ஆனால் வேற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வேற ஒரு எம்பையர் வந்துடுறாரு. இவங்களுக்கு என்னென்னா அமைதியாகவே தான் இருந்திருக்காங்க, சரி யார் வேணாலும் ஆட்சி பண்ணு என்ன வேணாலும் பண்ணுன்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க ரிலீஜியஸ் பிலீஃப்குள்ளே உள்ளே வர ஆரம்பிக்கல, இவங்களுக்கு வந்து பிடிக்கல.
ஸோ அங்கே வந்து சிலாடுன்னு ஒரு அமைப்பு வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு புரட்சி போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு புரட்சி அமைப்பு வந்து யூதர்களுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகுது. அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கம்மியான மக்கள் தான். ஆனால் வந்து என்ன சொல்ல, ரொம்ப தீவிரமாக அதை போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து இவங்களுக்கே பயமாக தான் இருக்குது, யூதர்களுக்கே பயமாக தான் இருக்குது. திடீர்னு இவங்க பாட்டுக்கு ஒரு அமைப்பு ஆரம்பித்து இப்படி போராட்டம் பண்ணுறாங்க, இதனால் என்ன பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சிலாட் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து ஜெருசலேமை கைப்பற்றவும் செஞ்சிடறாங்க. அங்கே இருந்த கவர்னரை அரெஸ்ட் பண்ணி ஜெருசலேமே கைப்பற்றுறாங்க. ஆனால் ரோமன் எம்பையர் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல இப்படி ஒரு புரட்சி போராட்டமான்னு சொல்லிட்டு அதை அழிக்கிறதுக்கு மொத்த படையும் அனுப்பிடுறாங்க. படையை அனுப்பி அவங்கள வந்து கொண்டுடுறாங்க. அந்த சிலாட் அமைப்பை சேர்ந்த எல்லாரையுமே கொண்டுடுறாங்க. ஸோ அவங்க புரட்சியே அங்கே டோட்டலாக இது பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த புரட்சி நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் உனக்கு இந்த கோயில் இருக்கிறனால தானே. நீ ஒரு கோவில் வச்சுருக்க, உனக்குன்னு ஒரு புனிதமான வரலாறு இருக்குது, நீ அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிற, இது எல்லாத்தினால தானே நீங்கள் ஆடுறீங்க. அந்த கோவிலே இல்லாமல் பண்ணிட்டா நீங்கள் என்னத்துக்கு சண்டை போடுவீங்க, எதுக்கு இப்படி புரட்சி படலாம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக கோயிலை இடிச்சிட்டானுங்க. ஸோ கோயிலை இடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஊர்க்காரனுங்களும் இது பண்ணுவானுங்க போல். அந்த நாட்டோட வளத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கும்ல, ரொம்ப சிற்ப வேலைப்பாடு இருக்கிறது, தங்கத்தில் ஆனது, அதெல்லாம் அவங்க நாட்டுக்கு நாடு கடத்திட்டானுங்க. நாடு கடத்திட்டு மொத்தமாக இதை அழிச்சிட்டானுங்க. எதுவுமே இல்லை இங்கே இந்த கோவிலில், எதுவுமே இல்லைன்றது. இப்போ இயேசு சொன்ன மாதிரியே அந்த கோவில் இடிக்கப்பட்டுருச்சு. இப்போ யூதர்களுக்கு கோவில் இடிக்கப்பட்டோன்னே கிறிஸ்டியானிட்டி மேலே இன்னும் கோவம் வந்துடுது. ஸோ இவங்களோட புனிதமான கோவில் இடிக்கப்பட்டுருது. ஸோ அங்கே தான் வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சு. முதல் பாகத்தை முடிக்கிறீங்க, முடிக்கிறோம், நம்ம முடிக்கிறோம். புக்கு முடியல, இன்னும் நிறைய இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு ஸோ இயேசு சொன்னது நடந்துருச்சு. இது வந்து இதெல்லாம் நடந்தது வந்து கிபி 66. கிபி 66னா கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 66 வயசு. அவர் இறந்துட்டார் 30 வயசுலயே. ஆமா, அவர் இறந்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா அவர் சொன்னது நடந்துருச்சு. அவர் ஒரு தேவதூதரா இருந்த ஒரு வாக்கு சொன்னாரு, அது ஒரு நடந்தும் ஆயிடுச்சு. அதுவும் இவனுங்களுக்கு காண்டாயிடுச்சு. கிறிஸ்டியானிட்டி மேலே ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவங்க கோவிலும் இடிக்கப்பட்டுருச்சு. இவங்க நிறைய கொல்லவும் பட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து தான் யூதர்கள் கொல்லப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பைபிளில் வர கதைகள் தானே. ஸோ பைபிளில் அந்த மாதிரி புனித நூட்களில் வர கதைகள் தானே. இது வந்து கொஞ்சம் வரலாற்றோடையும் அங்கங்கே எல்லாமே ஒத்து போகலைனாலும் ஒரு சில இடங்கள்ல ஒத்து போயிட்டே வருது. அவங்க சொல்கிற காலகட்டம் அதெல்லாம் ஒத்து போயிட்டே இருக்கு. ஸோ இது ஃபுல்லி உண்மை அப்படின்னு ஃபுல்லி ப்ரூவ்டு அப்படின்னு இல்லாமல் நம்பிக்கை சார்ந்த சில இதுவும் வரலாற்றோடு இணைந்த சில இதுவுமா இதுவரை நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது நான் அடுத்த எபிசோடில் சொல்லுவேன். பேசுவோம். அடுத்த எபிசோட் நிறைய அதிர்ச்சிகள், ஆச்சரியங்கள், இதெல்லாம் விடுதலை 2 ட்ரெய்லர் மாதிரி ஒரு பயங்கரமான போராளி ஒருத்தர்லாம் வருவார். போராளி ஃபைட்டு எல்லாம் இருக்கும். அவர் பயங்கரமான போராளியாக இருப்பார். ஸோ அது நல்லாயிருக்கும். அதுதான் இந்த இது. ஸோ இது மாதிரி ஆக்சுவலாக இந்த கதையே இன்னும் போயிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் தான் இன்னும் இங்கே பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனைங்கிறதே வரல. இன்னும் கிறிஸ்டியானிட்டி இவங்க தான் இருக்காங்க. இனிமே தான் இஸ்லாம்னு ஒரு மதம் தோன்றும், அப்புறம் பாலஸ்தீனியர்கள் வருவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறதுலாம் இனிமே தான் வரும். இது ஒரு நல்ல புக்கு. ஆனால் நல்ல ஒரு நிலமெல்லாம் ரத்தமா, நிலமெல்லாம் ரத்தம் அகடன்ல இதுவாக வந்தது. அப்புறம் வந்து குமுதம் ரிப்போர்ட்டரில் வந்தது. ரிப்போர்ட்டர் வந்துச்சா? ஓகே. அது ஒருத்தர் இருந்தார்ல, பாலஸ்தீன்ல ஒரு தலைவர் இருந்தார்ல, யாசர் அரஃபத். அவர் இறந்ததுக்கு அப்புறமா 2006 நினைக்கிறேன், 2006 ஆமாம் 2006 16 வந்துடல. அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த புக்கு வாரத்தொடராக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் வந்து பல ஆண்டுகளாக பாலஸ்தீனுக்கு ஒரு தலைவரே இல்லாமல் இவரும் ஃபுல்லாக ஒரு தனியாக ஒரு பாலஸ்தீனத்தை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல லீடர்ஷிப்போட வந்தார். அவர் இறந்துட்டாரு அப்படின்றப்போ மறுபடியும் ஒரு தலைவனற்ற ஒரு சமூகமாக அது மாறுது. ஸோ அவரை பற்றி தான் ஆக்சுவலாக முதல்ல வரும் இதில். அதில் இந்த காசான்ற பகுதி என்ன, ஏன் காசா தானே இன்னமும் காசா தானே ஆக்சுவலாக இந்த கதையிலேயே காசா வந்துடும். அடுத்த பாட்டில் இந்த காசா என்னன்றது வந்துடும். 66 வந்துடும்.
ஆமாம், காசா என்ன, அது அங்கே யார் என்ன இருக்காங்க, என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வந்துடும். ஸோ வேர்ல்டு பாலிடிக்ஸ்லாம் தெரியும் போல இருக்கம்மா அந்த கதை கேட்டால். எப்போ இருந்து வர பிரச்சனையாக இருக்குது பாருங்களேன். நமக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் இப்போ பிரச்சனை ஒரு தீராது, நம்ம 70 வருஷமாக தான் நமக்கு தெரியும். இந்த 1948 இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதெல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அது 70 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் அதுக்கும் 100 ஆண்டுகள் முன்னாடி இல்லை. ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கான ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது, ஏன் வந்து பரவாயில்ல பாருங்க, ஏசு 30 வருஷம் தான் வாழ்ந்துருக்காரு, 30-40 வருஷம் தான் வந்திருக்காரு. ஒரு 2000 வருஷமா செம்மையாக அவரை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்புறம் வாழ்ந்துருக்காருலம்மா, அவரோட கொள்கை இருக்கப்ப தானே இருக்கு. அவர் ஏதோ சம்திங் இருக்குல்லாங்க, அது இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? ஆமாம், அது இல்லைன்னா என்ன பண்ணாலும் முடியாது. மறந்துருக்காங்க, என்னத்தை பரப்பணும் ஒன்றும் முடியாது. தெர் இஸ் சம்திங் இஸ் தேர். ஆமாம், இயேசு உண்மையான கடவுளை ஏற்றுக்கோ. ஆமாம், அது என்னென்னா அவர் ஒரு ஒரு மனிதர் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு உதாரணமாக வாழ்ந்திருக்காரு. அவ்வளோ ஒரு நல்ல மனிதராக நம்மளே பார்க்கலையே. அவர் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் அவர் அவ்வளோ அதான் அவரை காட்டி கொடுத்தவரே இப்படி ஒரு புனிதமான ஒரு மனிதரை போய் நம்ம காட்டி கொடுத்துருவோமேன்னு செத்து போயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு. கரெக்ட், ஒரு இதாக இருந்திருக்காரு. நிறைய அவருக்கு இதெல்லாம் இருந்திருக்கு, அது என்ன சொல்லுவாங்க, நம்ம அருள் சொல்லுவோமா நம்ம, அந்த மாதிரி ஹீலிங் பவர்லாம் இருந்திருக்கு. அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இதாக இருந்திருக்கு. அந்த காலத்திலே பாருங்க, இப்போதான் நம்ம வந்து முற்போக்கு சிந்தனைலாம் நிறைய நிறைய நம்ம சொல்கிறோம்ல. அவர் அப்பயே அதுக்கு முன்னாடி இருந்தபடிலாம் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இதெல்லாம் மீறினாலும் கடவுள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாருன்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ யூத மதத்தில் என்ன இருக்குன்னா, இதெல்லாம் இப்படி தான், இப்படி இருந்தால் இப்படி தான், நீ இதெல்லாம் மீறினேன்னா கடவுள் உன்னை தண்டிப்பார், அந்த மாதிரியானதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்பயே முற்போக்குவாதியாக இருந்திருக்காரு. அது மாதிரி நிறைய இது வந்திருக்கு. சூப்பர். ஸோ சூப்பர்மா. ஸோ இந்த பாகத்தை இதோட முடிக்கிறோம். ஃபைனலாக ஒரு பாட்டோட முடிக்கிறோம். பாட்டு அதுக்குமா பாட்டு? அதே பாட்டு தான், அதில் இன்னொரு பாட்டு, அந்த ஸ்டான்ஸா கரெக்டாக ஏசு இறந்துருக்காருன்னா ஒரு பாட்டு போடணும்ல அந்த இடத்துல. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே இந்தவராம், பின்னும் நேமியாம் கருணை நிலவரமுண்டு நீதம் துணி என் மனமே, தேனினும் இனிய இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சூப்பர். இங்கே என்ன சொல்லுது, பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி வரலாறு இதெல்லாம் வர புக்ஸ் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காகவே தெரியாது. இந்த புக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு என்னன்னே தெரியாது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை வரையில. இஸ்ரேல் வந்து ஒரு வாரில் தான் அதை படிச்ச ஆரம்பிச்சேன். அந்த வார் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ படித்தேன். அப்போ அதை பாட்காஸ்ட்டை போடலை. அப்புறம் திரும்ப இப்போ மறுபடியும் முதல்ல தான் படித்தேன். ஸோ அது வந்து இது ஒரு யூதர்களோட நாடு, யூதர்களுக்குள்ளே இருந்து தான் கிறிஸ்டியானிட்டியும் வந்திருக்கு. இது எதுவுமே எனக்கு தெரியாது. இது எல்லாமே இந்த புக்கில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த சீரீஸ்லாம் கூட வரும்ல, நம்ம சீரீஸில் கூட ஜூவிஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. சரி ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாம் லைக் ஒரே இதுல இருந்து அப்படி அப்படியே வந்திருக்கு வரலாறு அப்படின்றதெல்லாம். ஸோ இதான் தெரியும், இப்போதான் தெரியுது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது. வழக்கமாக சொல்கிறத சொல்லி முடிச்சிருக்கு. ஓகே, இது நல்லா இருக்கா, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்றதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து படிங்க. ஆமாம், இதோட ஸ்டால் வேற இப்போ போடுவாங்க சென்னையில். ஆமாம், இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது அவங்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஒரு அட்வான்ஸ் லெவலில் போய்கிட்டு இருக்கிறதுனால முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிலமெல்லாம் ரத்தம் உண்மையிலே ரொம்ப நல்ல புக்கு. ஸோ இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி படிங்க. அண்டு இது நல்லா இருக்கா, இதோடைய கண்டினியூவேஷன் அப்படியே போகலாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். கொஞ்சம் போக வேண்டாம்னு சொன்னாலும் போயிடும். ஏன்னா நான் படிக்கிறேன். உங்களோட கமெண்ட்டுகள் ஆர்வமாக காத்திருக்கோம். நல்ல கதையை. ஆமாம், ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு பாட்காஸ்ட்.